காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது செஞ்சு வச்சுட்டு அதோட கையோட வேகமாகவும் செய்யணும், டேஸ்டியாக செய்யணும். இந்த டிஃபன் பாக்ஸில் வைக்கிறதுக்கு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ என்ன பண்ணுறதுன்ற டிசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். டிசிஷன் எடுத்துக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது அதை விட ரொம்ப அந்த சூழ்நிலையில் கஷ்டமாக இருக்கும். ஈஸியாக பண்ணுற மாதிரி சாம்பார் சாதம் ஈஸியாக பண்ணாலும் டேஸ்டியாகவும் ரொம்ப சூப்பராகவும் எளிமையாகவும் எப்படி பண்ணுறது வாங்க பார்த்துடலாம். என் அன்பு வணக்கம். இந்த சாம்பார் பொடி இது பாருங்களேன் எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் இது வச்சு சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அன்னன்னி ஆர்டரை அன்னன்னைக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். அதனால தனித்துவமாக உங்கள் வீட்டுக்கே பிரத்யோகமாக அரைச்ச மாதிரியான டெக்ஸ்சரும் ஃபீலும் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். இலைகளோட கொத்தமல்லி வேரில் தான் நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்குது. அதை நான் சாப் பண்ணி தனியாக வச்சுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதோட வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லி வேரையும் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லேசாக வதங்கினாலே போதும். வெட்டி வச்சுருந்த ஒரு முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கு கேரட்டு எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நான் இடித்த சாம்பாரை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இது நார்மல் சாம்பார் பொடியோட இது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் டெக்ஸ்சருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எஸ்ஆர் இடித்த சாம்பாரை நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 30 செகண்ட்ஸ் அதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எஸ்ஆர் சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, இந்த சாம்பார் பொடி மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்குற 26 ப்ராடக்ட்ஸ் இந்த எஸ்ஆர் ப்ராடக்ட்ஸில் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா தான் ஃப்ரெஷ்ஷாக அதை அரைச்சி ஆற வச்சு பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே நீங்கள் அனுப்புகிறோம். இதோ இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வீட்டில் அரைச்சி எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டன்ட் தோசை ஆரம்பித்து சத்து மாவு ராகி மால்ட்டுன்னு ஆரம்பித்து மசாலா பவுடர்ஸ்ன்னு எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ இந்த இடித்த சாம்பார் இதில் தான் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் போடுங்க. இல்லை நார்மல் சாம்பார் பொடி இருந்துச்சாலும் இந்த டைத்தில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இது அப்படியே இன்னும் கொஞ்சம் பண்ணுறதுக்குள்ளே நம்ம அடுத்து என்ன பண்ணிடலாம், ஒரு தக்காளியை நம்ம வெட்டி சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் இதில் அரிசியும் பருப்பையும் சேர்த்துருக்கேன். இதை ஆல்ரெடி போட்டு நான் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ரேஷியோ என்னென்னா, நான் 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசி போட்டிருக்கேன், 1/4 டம்ளர் துவரம் பருப்பை போட்டிருக்கேன். இதில் தண்ணியை வடிச்சிட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த 1.25 டம்ளருக்கு பருப்போடு சேர்த்து 1.25 டம்ளர் வருது, அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது 4வது டம்ளர். ஒரு வாட்டி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த குக்கர் மூடியால் நம்ம இதை மூடி போட்டு மூடிடலாம். இது மொத்தமாக 4 விசில் வந்துச்சுன்னா இது சூப்பராக ரெடி ஆகிடும். முதல்ல இதுலேருந்து ஸ்டீம் வரட்டும், அப்புறம் நம்ம வெயிட் போட்டுக்கலாம். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஓகே, இந்த புளி தண்ணி ஊற்றி அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் அந்த லிக்விடி கன்சிஸ்டன்சியும் இப்போ வந்துடும். நான் அதனால தான் கரெக்டாக நான் வச்சேன் தண்ணியை. ஸோ பாருங்கள், அது ஆல்ரெடி நல்ல லிக்விடி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ நான் புளி தண்ணி ஊற்றி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சுட்டாலே அந்த புளியோட பச்சை வாடை அசால்ட்டாக போயிடும். இல்லைங்க எனக்கு நல்லா கொதிச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா இந்த கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் டைம் இருக்குல்ல, அந்த டயத்தில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கரைச்ச புளியை அதில் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்படியும் பண்ணலாம், உங்களுக்கு எது சௌகரியமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆல்ரெடி 2-3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்மெல்லும் நல்லபடியாக போயிடுச்சு. இப்போ நான் தனியாக எடுத்து என்ன பண்ண போகிறேன்,
தாளிப்பு சேர்த்துக்கிறேன். தாளிப்பு கடைசியில் சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் தாளிப்பு சேர்த்துக்கிறேன். 2.5 டேபிள் ஸ்பூன் நான் கீ சேர்த்துக்கிறேன். கீ நல்லா காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் உளுந்த பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். தாளிப்பு போட்டாச்சு. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ என்ன பண்ணோம், சாம்பாருக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இருக்குது, இதை சாப் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சமாக அதை சேர்த்துக்கிறேன். அதோட நம்ம மிளகையும் சேர்த்துக்கலாம். ஓகே, மிளகு நான் இந்த டிஷ்ஷு மட்டும் இல்லை எல்லா டிஷ்ஷுலையும் சேர்ப்பேன். எனக்கு தெரியாதே அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். வாவ், இது மத்தியானம் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்றவங்க ஒரு கிரேட் பாக்கியசாலி. அவ்வளோ ஃபேன்டாஸ்டிக்காக சூப்பராக இருக்கும். நான் இந்த டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிடிச்சிருக்குல்ல, அப்போ என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் வென் வி ஷேர்.